கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஊழியக்காரரை குறித்து பேசும்போது நாம் ஜாக்கிரதையாக பேசக்கடவோம். ஹூ ஆர் யூ? ஊழியக்காரரை குறித்து நாம் பேசுகிறதுக்கு யார்? ஊழியக்காரரை குறித்து குறை சொல்லுகிறதுக்கு நாம் யார்? ஊழியக்காரரை குறித்து பேசும்போது அது நம்ம மேல விழுகிற சாபங்கள், பாவங்கள். ஊழியக்காரரை குறித்து ஒரு ஒரு மனுஷன் பேசுகிறத நாம் கேட்போம். வேலை செய்கிற இடத்துல ஒரு விசுவாசி வருவார். அவரு எந்த சபைக்கு போறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்பாரு. கிரேஸ் சபைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். அவரு ஒரு மாரி பேசுவாரு. காணிக்கைக்கு ஒரு மாரி பேசுவாரு. எனக்கு உங்க அப்பாவை எப்படி பேசினா எப்படி நடக்குமோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சு. நான் அவர்கிட்ட எதுவும் பதிலே பேச மாட்டேன். ஒரு தரக்குறைவே பேசுவாரு. எனக்கு பிடிக்கல. அவர் என்ன பேசுறாரோ அதுக்கு நான் எதுவும் பதில் சொல்லல. சைலன்ட்டா அமைதியா இருந்துட்டேன். இப்ப மதியம் சாப்பாடு டைம் வரும்போது, நான் கை கழுவ போனேன். அவரும் பக்கத்துல "என்ன பிரதர் கோவமா? நான் தப்பா பேசிட்டேனா?" அப்படின்னாரு. நான் இல்லன்னு சொல்லிட்டு சைலன்ட். அவருக்கு மறு வார்த்தை பேசல. அப்படி பேசுவாரு. அதுக்கு அடுத்த நாள் அவரு என்கிட்ட கேட்பாரு. நான் இந்த மாரி ஆண்டவருக்காக ஏதாவது செஞ்சேன். ஒரு இடத்த வச்சிருக்கேன். நீங்க எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க." அப்படின்னு சொல்றாரு. பாருங்க. ஆ ஒரு ஊழியக்காரர் குறித்து அவரு தரைக்குறை பேசுறாரு. காணிக்கை வாங்குறத குறித்து தரைக்குறை பேசுறாரு. இப்ப நம்மகிட்ட அவரே கேட்கிறாரு உதவி. நீங்க ஏதாவது உதவி பண்ணுங்க. அப்படி ஊழியர் குறித்து குறித்து பேசும்போது அது பேசக்கூடாதுல்ல. அந்த மாரிலாம் இப்ப நடந்து கொண்டிருக்குது. ஊழியக்காரரை குறித்து நம்ம எதுவும் பேசக்கூடாது. நியாயத்தீர்க்கிற அவர் நியாயாதிபதி அவர் பார்த்துக் கொள்வார். நம்ம ஊழியக்காரர் குறித்து நியாயத்தீர்க்கிறதுக்கு நாம் யாரு? அவர ஊழியக்காரர் குறித்து நாம் பேசுகிறதுக்கு நமக்கு அதிகாரமே கிடையாது. நமக்கு போதித்து நமக்கு ஆறுதல் சொல்லி கஷ்டத்து நேரத்துல நம்ம கைய வச்சு ஜெபம் பண்ணி அனுப்புறாருன்னா, தேவ மனுஷன போயிட்டு நம்ம குறை சொல்லலாமா? குறை சொல்லக்கூடாதே! அது நம்ம குறை சொல்லுகிறது நம்ம மேல விழுகிற பாவம் தானே! நம்ம மேல விழுகிற சாபம் தானே! நாம சொல்றோம், சர்ச்சுக்கு போறோம். எனக்கு இந்த மாரி ஆயிடுச்சு. எப்படி நான் இந்த மாரி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இது ஊழியக்காரர் குறித்து தரைக்குறைவா பேசும்போது, குறை சொல்லி பேசும்போது, சாபம் நம்ம மேல விழுகிறது.